கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்குரியதான வாக்குத்தத்தை எடுத்து நம்ம தியானம் எடுத்துக்கொள்ளலாம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். பிரியமானவர்களே, இந்த நாள் அழகாய் சொல்லப்படுகிறதான ஒரு வார்த்தை. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்குங்க? நீங்கள் சந்தோஷமாக இருங்க. நிச்சயமாக அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட போகிறது. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபம் ஆயிற்று. நம்ம சொல்லுவோம் இல்லையா, எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன், எல்லாமே பாஸ் பண்ணிட்டேன், ஆனால் காலுக்காக வெயிட் பண்ணுறேன், ஃபோன் காலுக்காக வெயிட் பண்ணுறேன், இல்லை லெட்டருக்காக வெயிட் பண்ணுறேன், அப்படி தானே சொல்லுங்கள். ஆனால் முடிவு ஆயிற்று, எல்லா காரியத்துக்கும் முடிவாயிற்று. நீங்கள் வேலை விஷயமா இருக்கலாம், இல்லை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் எல்லா காரியங்களுக்காக முடிவாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்க. ஆனால் முடிவாயிடுச்சுங்க. ஆனால் முடிவு ஆயிடுச்சு. ஆனால் அந்த முடிவு உங்களுக்காக வரணும்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்க? அவனுடைய சமூகத்தில் காத்திருங்க. ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்க. எப்போவுமே ஜெபம் பண்ணுங்கள். அந்த 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 காரியங்களை வைத்து ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் எந்த காரியத்தை நீங்கள் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை வைத்து ஜெபம் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.